இப்போ இருக்கிற கண்டிஷனில் 20,000 ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் வாங்குறதே பெரிய டாஸ்காக இருக்குது. அதில் நல்ல ஃபோனை நான் எங்கேப்பா தேடி கண்டுபிடிக்கிறேன்னு யோசிக்கிறவங்களுக்காக இந்த பர்டிகுலர் வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு ஒரு வேளை தேவைப்படலை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த சேனல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த பட்ஜெட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது சாம்சங்கோட M56. ரொம்ப வருஷமாக இல்லை ரொம்ப காலமாகவே சாம்சங்கோட மொபைல்ஸ் நம்ம பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்தாக ஃபீல் ஆகிறது இல்லை. உங்களுக்கு கட்டாயமாக 20,000 ரூபா பட்ஜெட்டில் எனக்கு சாம்சங் ஃபோன் தான் வேணும்னு நினைக்கிறவங்க சாம்சங்கோட M56 வாங்கலாம். அதுக்கு ஓகேன்னு சொல்கிற மாதிரி இதில் எக்ஸினோஸோட 1480ன்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் 20K செக்மெண்ட்னு வரும்போது ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் இங்கே டிஸ்பிளேன்னு வரும்போது என்ன தான் இங்கே 6.7 இன்ச்சில் ஒரு ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருந்தாலும் ஓல்டு டைப் நாட்ச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ப்ரைஸிங்கில் உங்களுக்கு வீடியோவும் ஓரளவுக்கு நல்லா எடுக்கணுன்ற மாதிரி ஃபோன் பார்க்கணுன்னா இந்த ஃபோன் ஒரு பர்ஃபெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் பேட்டரின்னு வரும்போது உங்களுக்கு 5000 mAh பேட்டரி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பாக்ஸில் வரப்போகிறதில்ல அப்படின்றது ஒரு நெகட்டிவாக ஃபீல் ஆகுது. அப்புறம் இதில் இன்னொரு பாசிட்டிவ் என்னென்னா இங்கே உங்களுக்கு 6 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 20,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்ல அமேசானில் கிடைக்குது. இதுக்கு அடுத்தது 20,000 ரூபாய் பட்ஜெட்டில் விவோலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வேணும்னு கேட்குறவங்களுக்காக விவோவோட T4R 20,000 ரூபாய் அப்படின்ற எக்ஸாக்ட் ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்லிம்மான ஒரு ப்ரொஃபைலில் இருக்கிற ஒரு ஃபோன் வேணும், ஆனால் கைக்கு நல்லா அடக்கமாகவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரியான ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.7 இன்ச்சில் ஒரு குவாட் கர்வ்ட் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்கும். இங்கே உங்களுக்கு ஸ்லிம்மான ப்ரொஃபைல் அப்படின்றதுனால 5700 mAh வரலியமான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. என்னதான் பேட்டரி குட்டியா இருந்தாலும் இதை வச்சே 9 மணி நேரம் வரலியமான SOT கிடைக்கிறது இந்த போனோட ஒரு பாசிட்டிவ். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் நார்மலாக டெய்லி டாஸ்க்ல ரன் பண்ணுற அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோன் வழியாக கிடைச்சிரும். கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து IP69 ரேட்டிங்கோட சேர்த்து டைமண்ட் ஷீல்டு ப்ரொடெக்ஷனும் கிடைச்சிரும். இதில் குறையா இருக்கிறது 2 வருஷத்துக்கான OS அப்டேட் தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விவோலேருந்து வேணுன்றவங்க மட்டும் இந்த ஃபோனை ட்ரை பண்ணுங்க. அடுத்தது ஒரு 17,000 ரூபாய் ப்ரைஸ் பாயிண்ட்ல எனக்கு பேட்டரியும் நல்லா இருக்கணும் கேமராவும் நல்லா இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்போடு இருக்கவங்களுக்காக மோட்டோவோட G86 பவர் எக்ஸாக்டா ஒரு 17,000 ரூபாய் 17,100 ரூபாய் அப்படின்னு பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். இந்த ஃபோனில் ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ்னு பார்க்கும்போது இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5K AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற டிஸ்பிளே குவாலிட்டி அண்டர் 20,000 செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேவாக இதை கொண்டு வருது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் கேமராஸில் பேக் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா சொல்லிக்கிற அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6720 mAh பேட்டரியை வச்சு ஒரு 10லேருந்து 10.5 மணி நேரம் வரலியமான SOT கிடைக்குது. இதில் குறையா இருக்கிறது என்னென்னா 1 வருஷத்துக்கான OS அப்டேட் மட்டும்தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சேர்த்து இதில் இருக்கிற அந்த UI இருக்குல்ல, இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற ஃபோன்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதில் UI கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். பெர்ஃபார்மன்ஸ்க்கு மீடியாடெக்கோட Dimensity 7400 கொடுத்துருக்காங்க. இது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நல்லாவே இருக்கும். இல்லைப்பா எனக்கு மோட்டோலாம் வேணாம், இதே ப்ரைஸ் பாயிண்ட்டில் போக்கோலேருந்து ஒரு ஃபோன் வேணும்னு கேட்குறவங்களுக்காக போக்கோலேருந்து ரீசெண்டாக வந்த போக்கோவோட M8 17,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நீங்கள் வாங்கலாம். இந்த ஃபோனில் என்னப்பா பாசிட்டிவாக இருக்குன்னு கேட்டால் இங்கே ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 பக்கமும் வளைவான கர்வோட கிடைச்சிரும். இதில் உங்களுக்கு ஸ்னாப்டிராகனோட 6 Gen 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலான டெய்லி டாஸ்க்லாம் ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் ஹெவியான டாஸ்க்லாம் நீங்கள் புஷ் பண்ணுறீங்கன்னா மைல்டான ஸ்டேட்டஸ் இருக்கும். மற்றபடி டீசெண்டான கேமராஸோட சேர்த்து 5520 mAh பேட்டரி இருந்தாலும் இதை வச்சு க்ளோஸ் டு 9.5 மணி நேரம் வரலியமான SOT கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் ஆஸ்பெக்ட்லாம் உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்டேட்னு வரும்போது உங்களுக்கு 4 வருஷத்துக்கான OS அப்டேட் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 17,000 ரூபாய் ப்ரைஸ் பாயிண்ட்ல போக்கோன்னு இல்லை, நார்மலாக பார்க்கும்போதும் இந்த ஃபோன் ஒரு டீசெண்டான பிக்கு மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அப்புறம் இதுல இருந்து ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு 17,500 ரூபாய்க்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு மெயின் ப்ரியாரிட்டி அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவே CMFல இருந்து Phone 2 Pro அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆஸ்பெக்டில் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரைட்னஸ் லெவல்லையும் பெரிய குறைகள்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. இதில் உங்களுக்கு யூனிக்கான ஒரு டிசைன் பேட்டர்ன் கிடச்சிரும். இதில் மீடியாடெக்கோட Dimensity 7300 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு இங்கே 120 FPS வரலியமான கேமிங் கிளைம் பண்ணுறாங்க. இருந்தாலும் இது வழியாக டீசெண்டான கேமிங்கை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் 20,000 செக்மெண்ட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருந்தாலும் இதில் வர கேமரா அவுட்புட் வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டாக தான் இருக்கும். சில நேரங்களில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்,
சில நேரங்களில் கொஞ்சம் சொதப்பலாகவும் இருக்கும். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலும் இதை வச்சு ஒரு 8லேருந்து 8.5 மணி நேரம் வரையிலான SOT கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் உங்களுக்கு குறையா படுற விஷயம் என்னன்னா, இங்கே உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து இந்த ஃபோனில் உங்களுக்கு IP54 ரேட்டிங் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் 3 வருஷத்துக்கான OS அப்டேட், 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ன்றது இந்த ஃபோனுக்கு இன்னொரு பாசிட்டிவ். அப்புறம் இந்த 20,000 செக்மெண்ட்ல எனக்கு கேமராக்காக ஒரு ஃபோன் வேணும்னு கேட்கறவங்களுக்காக மோட்டோவோட Edge 60 Fusion ஒரு 19,000 பிரைஸ் பாயிண்ட்ல கிடைக்குது. இப்போ 21,000 அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்ல கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் ரேட்லாம் குறைஞ்சி இந்த விலைக்கு வந்திருக்கு. இந்த பிரைஸ்க்கு என்னப்பா நல்லா இருக்குன்னு கேட்டா, இங்க 6.67 இன்ச்ல ஒரு 1.5K POLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட டிஸ்பிளே குவாலிட்டியும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. என்ன உங்களுக்கு ரொம்ப டீப்பான கர்வ் தான் இந்த டிஸ்பிளே வழியா உங்களுக்கு கிடைக்கும். பெர்ஃபார்மன்ஸ்க்கு மீடியாடெக் Dimensity 7400 யூஸ் பண்ணியிருந்தாலும் இதுல கேமிங் ஆப்டிமைசேஷன் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது. ஆனால் வழக்கமாக நான் சொல்கிற மாதிரி இந்த ஃபோனில் உங்களுக்கு கேமிங் சிறப்பாக இல்லைனாலும் கேமரா செட்டப் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் 20,000 பட்ஜெட்டில் எனக்கு நல்ல கேமரா ஃபோன் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஃபோன் ஒரு சரியான சாய்ஸாக இருக்கும். இதில் ஃப்ரண்ட் கேமரா 32 MB சென்சார் கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்புட்டும் நல்லா இருக்குது. பேக்கில் உங்களுக்கு அல்ட்ராவைட் சென்சார்லையும் மெயின் சென்சார்லையும் ஒரு நல்ல அவுட்புட்டை எதிர்பார்க்கலாம். இதில் உங்களுக்கு 5500 mAh பேட்டரி வழியாக 9 மணி நேரம் வரையிலான SOT கிடச்சிரும். இது இல்லாமல் 3 வருஷத்துக்கான OS அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துருந்தாலும் இதுலேயுமே சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற எல்லா ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போதும் மோட்டோ கொஞ்சம் கம்மியாக தான் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குது. ஸோ எனக்கு சாஃப்ட்வேர் மெயினான ப்ரியாரிட்டின்னு நினைக்கிறவங்க மோட்டோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்க்க போகிற இந்த ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் இந்த இயரில் மோஸ்ட்டாக சேலான ஒரு ஃபோன்னே சொல்லலாம். அதுதான் ஓப்போவோட K13. இப்போ ஒரு 20 நாளுக்கு முன்னாடிலாம் 22,000 21,000 வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் ப்ரைஸ் கட் ஆகி ஒரு 17,000 ப்ரைஸ் பாயிண்ட்ல வந்திருக்கு. இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க உடனடியாக வாங்கிக்கோங்க. ஏன்னா எப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னே தெரியல. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேட்டரியில் 7,000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஒரு 11.5 மணி நேரம் வரலியமான SOT கிடைக்குது. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, ஸ்னாப்டிராகனோட 6 Gen 4 யூஸ் பண்ணியிருக்காங்க. அனிமேஷனும் நல்லா ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மூத்தான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து பேட்டரி லைஃபும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. டிஸ்பிளேல உங்களுக்கு 6.67 இன்ச்சில் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்டேட்னு வரும்போது ஒரு 2 வருஷத்துக்கான OS அப்டேட் மட்டும்தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களேன்றதை தவிர்த்து இந்த ஃபோனில் மேஜரான குறைகள் எதுவுமே இல்லை. அப்படின்றதுனால இது ஒரு நல்ல பிக்காக இருக்கும். ஆனால் இதே செக்மெண்ட்லேயே எனக்கு ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ரியல்மியோட P4 ஒரு சரியான ஆப்ஷனாக இருக்கும். இதில் என்னப்பா நல்லா இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு இங்கே டிஸ்பிளேல உங்களுக்கு ஒரு தரமான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்லேயே ஒரு பிரைட்டான ஹை பிரைட்னஸ் மோட் இருக்கிற ஒரு ஃபோனாக இந்த ஃபோனில் இதோட அவுட்புட் கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் சைடில் மீடியாடெக் Dimensity 7400 சேர்த்து ஹைப்பர் விஷன் சிப்புன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கேமிங் வழியாக பார்க்கும்போது 20,000 செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை இந்த ஃபோன் வழியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். கேமரான்னு வரும்போது ஓரளவுக்கு டீசெண்டான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேட்டரியில் 7,000 mAh பேட்டரி 80 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட சேர்த்து 9லேருந்து 11 மணி நேரம் வரலியமான SOT இந்த ஃபோன் வழியாக கிடச்சிரும். மற்றபடி இந்த ஃபோனில் மேஜரான ஹைலைட்டாக பார்க்குறது 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 20,000ல் பர்ஃபெக்டான ஆல்ரவுண்டர் வேணும்னா இந்த ஃபோனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன செக்மெண்ட்டில் வீடியோ வேணும் அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக ரிவ்யூ பண்ண ஒரு சில ஸ்மார்ட் ஃபோனை நம்ம சேல் பண்ண போகிறோம். அதில் போக்கோ M8 இப்போ 17,000 18,000 ப்ரைஸ் பாயிண்ட்டில் போயிட்டு இருக்குது. நம்ம ஒரு 15,500 வரைக்கும் தரலாம். 6GB 128GB வேரியன்ட். இது மட்டும் இல்லாமல் மோட்டோவோட Edge 70 இப்போ 33,000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. இந்த ஃபோனை உங்களுக்கு ஒரு 28,000 பிரைஸ் பாயிண்ட்ல ஒரு ஸ்லிம்மான ப்ரொஃபைலோட வேணும்னா இதை நீங்க ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா வேணும்ன்றவங்களுக்கு மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான கேள்வியெல்லாம் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்க்குற வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.